ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து புரட்டாசியின் முதல் வாரம். அதாவது சில யூடியூப்லேயும் சொன்னாங்க, கோயில்லையும் சொன்னாங்க. புரட்டாசி மாதம் வந்து பெருமாளையும் நல்லா கும்பிடணுமா, அதே மாதிரி சிவபெருமான் வந்து நல்லா கும்பிடணும், ஆஞ்சநேயர் நல்லா கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இதுதான் முதல் வாட்டி நான் கேட்குறேன். புரட்டாசி மாதம் சிவபெருமானும் கும்பிடலாம் அப்படின்னு வந்து இப்போ தான் நான் முதல் வாட்டி நான் இப்போ தான் கேட்குறேன். ரொம்ப நல்லதான், அந்த வந்து ரொம்ப விசேஷமானது சொல்கிறாங்க புரட்டாசி மாதம். அதே மாதிரி நான் அன்றைக்கூட நான் யூடியூப்பில் கேட்டேன், இந்த மாதிரி இந்த பெருமாளோட இதெல்லாம் வச்சுருக்கேங்க, அது எப்படி பண்ணுறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் அவங்க யூடியூப்பில் கமெண்ட் சொல்லவே இல்லை, இன்ஸ்டாகிராமில் தான் கமெண்ட் சொன்னாங்க. இல்லைம்மா, எது வச்சாலும் கடவுள் வந்து ஏற்றுக்குவார், நீ எது வச்சாலும் அன்பாகவும் பக்தியாக நீ எது வச்சாலும் கடவுள் வந்து ஏற்றுக்குவார், இதில் வந்து சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு புண்ணியவதி வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு உதவி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரமாக இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த சேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்களும் இந்த மாதிரி சாமியை பற்றிலாம் சொன்னாங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்களாம். ஆனால் அவங்க யூடியூப்லாம் எடுக்கலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து 3வது வாரம் தான் படையல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரட்டாசி மாதம் வந்து சில பேர் 5 வாரம் வைப்பாங்க. சில சில வருஷத்தில் 4 வாரம் இருக்கும், சில வருஷத்தில் 5 வாரம் இருக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 5 வாரம் நாங்கள் படையல் வைப்போம் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 3வது வாரம் இல்லாட்டி 5வது வாரம் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பால், பழம், கல்கண்டு, பழம் எது வேணால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, தீர்த்தம், துளசி தீர்த்தம் அதெல்லாம் ரொம்ப வச்சா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நம்ம வந்து என்ன என்ன ரொம்ப படையல் வச்சு ரொம்ப இது வந்து சாமி கும்பிட்டா தான் சாமி நம்மளை பார்க்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் வந்து ஒரு பக்தியோட ஒரு அன்போட ஒரு துளசி போட்டால் கூட அந்த பெருமாள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். மகாலட்சுமி தாய், ஐஸ்வர்ய லட்சுமியும் பெருமாளும் என்ன நீங்கள் எந்த கடவுள்னாலும் ஏதாவது அன்பாக ஏதாவது ஒன்று வச்சா, ஒரு வாழைப்பழம் வச்சா கூட ரொம்ப சந்தோஷப்படுங்க கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதுவும் குழப்பிக்காதுங்க, நல்லா சாமி கும்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.